படம் செம்மையா இருந்தது ப்ரோ. சிரிச்சு சிரிச்சு கண்ணம்லாம் ரொம்ப வலி ஏத்திடுச்சு. அந்த அளவுக்கு இருந்தது ஃபுல்லா. படம் செம்ம காமெடியா இருந்தது. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் கொடுக்கறது ஒரு நல்லா இதுன்னு சொல்றேன். டைமிங் சென்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. காமெடி எல்லாம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு ப்ரோ? சீரியஸா எல்லா காமெடியும் கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சில காமெடி வந்து கனெக்ட் ஆகாது சில மூவிஸ்ல. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிப்பா இருந்தது. அந்த என்னது கண்ணமே வலிக்குதுன்னா பார்த்து கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? வேற சாங்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ப்ரோ சாங்ஸ் வந்து விஜய் ஆண்டனி சாங்ஸ் அது லாஸ்ட்ல ஒன்னு வந்தது தொப்பைக்கு தொப்பைக்கு தொப்பை அது வேற மாதிரி. ப்ரோ நாங்க வந்து டியர்ல நாங்க வந்து ஒரு சாங் தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண போனோம். ஆனா மூணு சாங்ஸ் வேற மாதிரி இருந்தது. சோ அந்த ஒரு பழைய ஃபீல் ஒன்னு அந்த சாங்னா பழைய ஃபீல் ஒன்னு கொடுக்குது. சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த சாங் எல்லாம் முடிச்சீங்க இன்னும் நல்லா போயிருக்கலாமேன்னு இருந்தது. ப்ரோ அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் லாங் டைம் நல்ல ஒரு காமெடி படம் நாங்க பார்த்தோம். அண்ட் முக்கியமா வந்து விஷால் சார் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஃபன் ஃபீல்டான ஒரு மூவி, ரொம்ப ஜாலியான ஒரு மூவி. பாருங்க, நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் வந்துச்சுன்னு தான் கேட்கறேன். ஏன்னா பாவம் அது அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பாவம் அவரு, ஏன்னா நல்ல ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். இப்போ வந்து பாருங்க, ஹவுஸ்ஃபுல் ஷோ படம் வேற மாதிரி இருக்கு. பாருங்களேன், மை டியர் லவர் நீ சூப்பர் டக்கரு அந்த சாங் வந்து அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா அந்த லாஸ்ட்ல டம்பகி டம்பா அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சது, நல்லா இருந்ததுடா படம். விஷாலாக்காக பாக்கலண்ணா படம், வந்து பாக்கலாம்ண்ணா. இப்ப கூட 2000 போலாமா பாக்குறேன், பசங்க காசு இல்ல வேணான்றானுங்கண்ணா. மஜா வந்ததுண்ணா படம், வந்து பாருங்கண்ணா. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுண்ணா. ஆனா எப்படி சொல்றதுண்ணா, விஷால் எதுவுமே இந்த மாதிரி பார்க்க முடியுமா தெரியலண்ணா. எனக்கு நல்லா இருந்ததுண்ணா படம். வந்து பாரு, சந்தானம் செம்ம பிரைம்ண்ணா. சந்தானம் காமெடி நல்ல காமெடி இருந்ததுண்ணா. சந்தானம் பிரைம்ண்ணா. அப்புறம் வந்து நீங்க நிறைய ஆக்ட்ரஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. சுந்தர் சி நல்லா இருந்ததுண்ணா படம். வேற ஸ்பெஷலா வந்து நான் 10 வருஷம் முன்னாடி வந்த படம், அதுல என்ன ஸ்பெஷல் எதிர்பார்க்க முடியும். ஆனா அந்த டைமுக்கு வந்ததுன்னா செம்ம நல்லா இருந்திருக்கும்ண்ணா படம். இந்த டைம்ல வந்து பசங்களுக்கு நல்லா ஃபன்னா இருந்ததுண்ணா. லாகெல்லாம் நீங்க எதிரே பார்க்க முடியாது. அடுத்து போயினே இருந்தா நீங்க ரியலைஸ் பண்ண முடியாத பிளாட் ட்விஸ்ட்லாம் இருந்ததுன்னா அடுத்து இருந்ததுண்ணா படம் நல்லா இருந்ததுண்ணா. கேமியோ மஜா கேமியோ வந்து பாருங்கண்ணா, 160 ரூபா ஒர்த்துண்ணா படம். ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்டர்டெயின் பண்ணலாம் ப்ரோ. டைமிங் சென்ஸ் சான்ஸே இல்லை ப்ரோ. நம்ம எப்படி சொல்றது, அவர் வந்து ஹீரோவா ஏன் நடிக்கிறாருன்ற மாதிரி தோணுது ப்ரோ. அவர் காமெடியாவே இருந்தாலே செம்மையா ப்ரோ. எப்படி சொல்றது, நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ப்ரோ. டைமிங் செம்மையா ஒரு மனோபாலா டைம் அந்த காமெடி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அப்போ காமெடியா பண்ணவங்க மணிவண்ணன், மணிவண்ணன் நடிச்சிருக்காரு இதுல. அப்போ நடிச்ச ஆக்டர்ஸ்லாம் திரும்பி கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த மூவி. விசாரணா எல்லாமே செம்மையாச்சு. சீரியஸா சந்தானம் சூப்பரா காமெடி பண்ணியிருந்தாரு. அவர் இந்த மாதிரி காமெடியனாவே இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து மனோபாலா ஆக்டிங், டைலாகே எல்லாம் இப்படி எல்லாம் நடிக்க முடியாதுண்ணா. சத்தியமா செம்மையா இருந்துச்சு. மொட்டவாங்கலாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தாங்கண்ணா. காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சீரியஸா சொல்லணும்னா இந்த மாதிரி காமெடியே வந்து எப்படி சொல்றது, இப்போ வர படங்கள்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் இப்படி எல்லாம் இல்லைண்ணா. இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சீரியஸாண்ணா லாஸ்ட் ஐட்டம் சாங் வந்து இல்லை டம்பகி டம்பான்ட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. சுந்தர்சி படம்னா இது பக்காவான சுந்தர்சி படம். ரொம்ப ஹாப்பிண்ணா சீரியஸ்லி ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ஃபைன். நல்ல ஒரு குட் காமெடி ஃபிலிம் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. நல்லா நோ கிரிஞ்சி சூப்பர் ஃபைன் ப்ரோ. நடிப்பெல்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? சந்தானமரோட கவுண்டர்ல எந்த அளவுக்கு வந்திருக்கு ப்ரோ? எதிர்பார்த்தோட செமையா தான் வந்திருக்கு. நல்லா குட் ஷோ பாருங்க. சூப்பரா இருக்குண்ணா. விஷால் சூப்பரா நடிச்சிருக்காரு. சந்தானம் தான் காமெடி ஆக்டர் ஃபுல்லா. அவர் தான். இப்போ இந்த டைம்ல அந்த படம் வந்துச்சுன்னா நிறைய பேர் கிரிஞ்சின்னு சொல்லுவாங்க. இல்லண்ணா ஓகே, நல்லா தானே இருக்கு படம். சூப்பரா இருக்குண்ணா படம்லாம். அதெல்லாம் இல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்து பாக்கலாம். எல்லாரும் நல்லா தானே இருக்கு படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு, லவ் எல்லாமே இருக்கு ப்ரோ. காமெடி நல்லா இருக்கு ப்ரோ. சந்தான காமெடி என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. சாங் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. விஜய் ஆண்டனி நல்லா பண்ணிக்கிறாரு ப்ரோ. சூப்பரா இருந்தது. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு சூப்பர் படம் பார்க்கணும்னா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. இப்போ இன்னும் ஜாலியா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. மை டியர் லவர் பாட்டு, ஹீரோயின், படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் படத்தை. எந்த லாஜிக் எதுவுமே இல்லாம ஜாலியா வந்து படம் பார்த்துட்டு போலாம்.
ஜாலியா வேற என்ன ஸ்பெஷல் காமெடி எல்லாம் கனெக்ட் ஆச்சு காமெடிலாம் ரொம்ப சூப்பரா கனெக்ட் ஆச்சு. காமெடிக்காக தான் சொல்றேன், ஃபேமிலியா வந்து பார்க்கணும்னு. கிளைமேக்ஸ் முன்னாடி மனோபலா காமெடி இருக்குது, கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரியே அந்த காமெடி சூப்பரா இருக்குது. எல்லாமே சூப்பரா. மணிவண்ணன் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். சாங்ஸும் விஜய் ஆண்டனி சாங்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்குது. படம் ஹிட், சூப்பர்.